வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. நம்ம தமிழ்நாட்டு மக்களில் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, புத்திசாலிகளும் கொஞ்சம் இருக்காங்க போல். அந்த புத்திசாலி மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், கொஞ்சம் சிந்திக்கிற திறமை கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வேண்டுகோள் இது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ வரப்போகிற தலைமுறைகிட்ட ஏதோ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 20 பேராச்சும் நம்ம சொல்கிற கருத்தை கொஞ்சம் கேட்குற மக்களும் இருக்கிறாங்க. மற்ற பேர்லாம் விட்டுருங்க, மற்ற பேர்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்களெல்லாம் இனிமேட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் அரசியல் பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. அவ்வளோதான், நீங்கள் அதை விட்டுருங்க. அது அவ்வளோதான், தண்ணி தெளித்த ஆடு மாதிரி விட்டுற வேண்டியதான். ஏன்னா அதுங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் இனிமேட்டு மக்கள் ஏறாது. அவங்களுக்கு தேவையானது 2 குத்துப்பாட்டு, ஒரு ஃபைட் சீனு, ஒரு டான்ஸு, ஒரு பஞ்சு டைலாக்கு, இப்படி இருந்தால் போதும். அந்த மக்களுக்கு சிந்திக்கிற மக்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கான பதிவு. நல்லா சிந்திச்சு பார்க்க சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்போல்லாம் ஆட்சியில் இருக்கோ அப்போல்லாம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கல்வி, பொருளாதாரம், சமூக நீதி, இது எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு மிகப்பெரிய இடத்துல இருக்கும். எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது மட்டும் கட்டமைப்புகள் பொறுத்து டிரான்ஸ்போர்ட்லேயோ, பள்ளியிலையோ, இல்லை நம்மளுடைய சமூகத்திலேயோ, பொருளாதாரத்துலேயோ, எல்லா இடத்துலையுமே இந்தியாவிலே முன்னேற்றம் அடையணும் நம்ம மாநிலம் இருக்குது. அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கொள்கை. அவங்க கொள்கையை பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும். அதை தெரியாமல் சில கூட்டம், ஆதிக்கவாத கூட்டம், இதை பொய்யாகவும் ஊடக வெளிச்சத்தில் ஊழல் செய்கிறாங்க. எல்லாம் பொய்யான வாக்குறுதி, ஊழல் செய்கிறப்போ குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை திசை திருப்புவாங்க. அதை நீங்கள் சிந்தித்து பார்த்து மக்களுக்கு புரிய வைங்க. ஒரு சில மக்கள் புதுசாக வர ஒரு சில இளைஞர்களுக்கு இதை கொஞ்சம் சேருங்க. ஒரு 100 பேர் இளைஞர்கள் இருக்காங்கன்னா ஒரு 10 இளைஞர்கள் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. மீதி 90 பேர் அது அவ்வளோதான், அதோட கதை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம மக்களை கொஞ்சம் சிந்திக்க செயல்பட நாம் கொஞ்சம் வாய்ப்பு. நம்மளுடைய ஒவ்வொரு கட்டமைப்பும் எப்படி உருவானது அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அப்படின்னா தான் இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு கொஞ்சமாவது தமிழ்நாட்டோட வரலாறை பற்றி தெரியும். கொஞ்சம் பேர்த்துக்கு தான், எல்லாத்துக்கும் தெரியாது. அவ்வளோதான், அவங்களுக்கு தான் நம்மகிட்டலாம் வரலாறு என்ன, தமிழ்னா என்ன அப்படின்னு சொன்னால் புரியாது. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தேவையானது எல்லாம் படத்தில் ஒரு ஃபைட் சீன் வருதா, எல்லாம் சினிமா முகத்தில் ரீல்ஸ் முகத்தையும் சுற்றிக்கிட்டு மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் மூளையில் வச்சுக்கிட்டு தெரிகிற கூட்டங்கள் நிறையா இருக்குது. அவங்கள்ட்ட நம்மளுடைய அரசியலை பற்றி பேசி நம்மளுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஒரு அடித்தட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்மளுடைய அரசியலை சேர்க்கணும். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். இது நம்மளுடைய கடமை. நன்றி, வணக்கம்.